ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டாலுமே கூட தற்போது அவங்களுக்கு மனம் குளிரும் விதமாக தற்போது ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் தான் தற்போது அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா கட்சியினரிடையே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது சிறைக்கு சென்று வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கட்சியில் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு அனைவருமே வியந்து போய் பார்க்குறாங்க. அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சில சம்பவங்களும் காரணம். அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்களோடு இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைந்தாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய நன்மதிப்பை நேரடியாக பெற்ற செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்தடுத்து வந்த அனைத்து தேர்தல்களிலுமே முக்கிய பங்காற்றினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 சட்டமன்ற தொகுதிகளையுமே அவங்க திமுக வசம் கொண்டு வந்தாங்க. அப்போதுலே அவங்க ஸ்டாலின் அவர்களுடைய குட் புக்கில் இடம்பெற்றுட்டாங்க. அது மட்டும் இல்லாத ஸ்டாலின் அவர்கள் அவங்க மீது நன்மதிப்பு ரொம்பவே அதிகமாகவும் வச்சுருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இருந்தாலுமே கூட கோவை மாவட்டம் உள்ளிட்ட சில கொங்கு மண்டலங்களில் திமுகவின் ஓட்டு வங்கி ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. இதனால் கோவை மாவட்டத்தின் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி அவர்களை நியமனம் பண்ணாங்க ஸ்டாலின். இதனால் அந்த பொறுப்பு கைக்கு வந்த உடனே கோவை பகுதிகளில் தங்கி அங்கு அதிகமான வாக்குகளை பெருக்கும் வேலைகளை தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஆரம்பித்தாங்க. அது நல்ல ஒரு கைமேல் பலனை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், கொங்கு மண்டலம் முழுக்க திமுகவின் கோட்டையாக மீண்டும் மாற்றி காமிச்சாங்க செந்தில் பாலாஜி. இது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஸ்டாலின் அவர்களிடம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கையின் காரணத்தினால செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்றாங்க. அப்போதும் ஸ்டாலின் அவர்கள் தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையுமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சென்று கொண்டு தான் இருந்தாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிறையில் அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்துச்சு. அவங்க சிறையில் இருந்து வெளிவந்த உடனே அவங்களுக்கு அடுத்த நாளே அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பை அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போதும் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வழிகளில் யோசனை பண்ணாங்க. ஆனால் வேறு வழியே இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பறிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு கட்சியில் எந்த ஒரு அந்தஸ்தும் குறைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே குறிப்பாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதிப்பை உயர்த்தும் விதமாக மேலும் சில பதவிகளை கொடுத்துருக்காங்க. அதாவது மேற்கு மண்டல பொறுப்பாளர் பதவியை தற்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டல பொறுப்பாளர்களை நியமனம் செய்யும் பொறுப்பையும் தற்போது செந்தில் பாலாஜி அவர்களிடம் கைவசம் முழுமையாக கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலமாக தற்போது அமைச்சர் பதவி பறிப்போனாலுமே தற்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய மதிப்பு கட்சியில் குறையாமல் மேலும் 2 மடங்காக உயரும் விதமாக தற்போது ஸ்டாலின் அவர்களுடைய செயல் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.